உட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவஞ்செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து வானத்தில் இருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கூடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து,
நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள், எலிப்பாஸ், பில்தாத், சோபார். அவர்கள் யோபுவின் துயரத்தை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வந்தார்கள். அவருடைய வேதனையை பார்த்து அவர்களும் துக்கத்தில் அழுதார்கள். தங்கள் ஆடைகளை கிழித்து சாம்பலை தங்கள் தலைகளில் தூவிக்கொண்டார்கள். 7 நாட்கள் 7 இரவுகள் அவர்கள் யோபுவோடு தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு வார்த்தையும் பேசவில்லை, ஏனென்றால் அவருடைய துன்பம் மிகவும் பெரிதாக இருந்தது. பிறகு யோபு தன்னுடைய துயரத்தை வெளிப்படுத்தி புலம்ப ஆரம்பித்தார். தான் ஏன் பிறந்தோம் என்று சபித்தார். தன்னுடைய வேதனையின் கொடுமையை விவரித்தார். அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் பெரும்பாலும் கண்டனமாகவும் குற்றஞ்சாட்டுவதாகவும் இருந்தன. யோபு பாவம் செய்ததால் தான் இந்த துன்பங்கள் வந்தன என்று அவர்கள் வாதிட்டார்கள். எலிப்பாஸ், பில்தாத், சோஃபார் ஆகிய 3 நண்பர்களும் மாறி மாறி யோபுவோடு பேசினார்கள். யோபு தன்னுடைய நேர்மையை உறுதியாக கூறினார். தான் எந்த பெரிய பாவமும் செய்யவில்லை என்று வாதிட்டார். தேவன் ஏன் இப்படி தனக்கு தீமை செய்கிறார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த விவாதங்கள் நீண்ட நாட்களாக தொடர்ந்தன. இந்த உரையாடல்களின் முடிவில் எலிகூ என்ற இளைஞன் பேச ஆரம்பித்தான். அவன் யோபுவின் நண்பர்களை கண்டித்தான், ஏனென்றால் அவர்கள் யோபுவை சரியாக நியாயப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் யோபுவும் தன்னை நீதிமானாக நினைத்து தேவனை குற்றம் சாட்டுவது தவறு என்று சொன்னான். தேவன் நீதியுள்ளவர் என்றும் அவருடைய வழிகள் மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவை என்றும் எலிகூ விளக்கினான். அதன் பிறகு தேவன் ஒரு புயலில் இருந்து யோபுவோடு பேசினார். தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையையும் ஞானத்தையும் யோபுவுக்கு வெளிப்படுத்தினார். உலகத்தையும் இயற்கையையும் படைத்த தன்னுடைய மகத்துவத்தை யோபுவுக்கு உணர்த்தினார். யோபு தன்னுடைய அறியாமையையும் சிறுமையையும் உணர்ந்து தேவனிடம் பணிந்து மன்னிப்பு கேட்டார். நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னையே வெறுத்து தூளிலும் சாம்பலிலும் மனம் வருந்துகிறேன் என்று யோபு கூறினார். யோபுவின் மனந்திரும்புதலை கண்ட தேவன் அவர் மீது இரக்கம் வைத்தார். அவருடைய நோயை குணமாக்கினார். அவருடைய செல்வத்தை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அவருடைய நண்பர்கள் செய்த தவறுக்காக அவர்களை தண்டிக்காமல் யோபு அவர்களுக்காக ஜெபம் செய்யும்படி கூறினார். யோபு ஜெபம் செய்தபோது தேவன் அவருடைய நண்பர்களையும் மன்னித்தார். யோபுவுக்கு மறுபடியும் 7 மகன்களும் 3 மகள்களும் பிறந்தார்கள். அவர் 140 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய சந்ததியினரை பார்த்து சந்தோஷப்பட்டார். யோபுவின் கதை துன்பத்தில் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு காட்டுகிறது. நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் தேவன் நீதியுள்ளவர் என்பதையும் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும்.